இது வரைக்கும் உங்ககிட்ட இருக்க மொபைல் மட்டும்தான் இன்டர்நெட் கூட கனெக்டாக இருந்தது. இதுவே உங்கள் வீட்டில் இருக்கிற டேபிள், சேரு, சுவிட்ச் போர்டு, ஸ்டவ் இது எல்லாமே இன்டர்நெட் கூட கனெக்ட் ஆகிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? இப்படி இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஒரு 4 பசங்க சேர்ந்து ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த 4 பேருக்கும் அந்த வீட்டில் ஒவ்வொரு ரூம் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போது அந்த 4 பேர் சேர்ந்து தங்கியிருக்க அந்த வீட்டுக்கு மாதம் கரண்ட் பில் ஒரு 2000 ரூபாய் வருது அப்படின்னா இப்போ ஆளுக்கு 500 ரூபாய் அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். இப்போ இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, டெய்லி ஆஃபீஸ்க்கு போயிட்டு வெறும் நைட்டு மட்டும் வந்து தங்கிட்டு போகிற அவனும் மாதம் 500 ரூபாய் கொடுக்கணும். வேலைக்கு போகாமல் அந்த வீட்லேயே நிறைய கரண்ட் செலவு பண்ணுற அந்த பையனும் 500 ரூபாய் தான் கொடுக்கணும். இப்படி இருக்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் வரும். இதுவே இந்த ஐஓடி, அதாவது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்ற இந்த கான்செப்டை வச்சுக்கிட்டு அந்த வீட்டில் இருக்கிற எலக்ட்ரிசிட்டி, சுவிட்ச் போர்டு எல்லாத்தையுமே இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ரூம்லேருந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட் செலவாகுது அப்படிங்கிறதோட ஃபுல் டேட்டா நம்மளுக்கு இன்டர்நெட்டில் ஸ்டோர் ஆகிடும். இதை வச்சுக்கிட்டு எந்த ரூமில் எவ்வளோ கரண்ட் செலவாகுது அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ தட் டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் மட்டுமே வந்து கரண்ட்டை யூஸ் பண்ணுற அந்த பையன் கொஞ்சம் கம்மியான காசும், எப்போவுமே அந்த வீட்லேயே இருந்து ஃபுல் கரண்ட்டை யூஸ் பண்ணுற அந்த பையன் கொஞ்சம் அதிகமான காசையும் கொடுக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் வச்சிருக்கிற 2 வீலர்லையோ இல்லாட்டி கார்லையோ கடந்த 6 மாதத்துக்கு நீங்கள் அதுக்கு எவ்வளோ பெட்ரோல் போட்டிருக்கீங்க, அது மூலிமா எவ்வளோ தூரம் அது ஓடி இருக்குது அப்படிங்கிறத உங்கள் மொபைலில் ஒரு அப்ளிகேஷனில் ஒரு கிராஃப் ஷீட் மாதிரி காமிச்சா அந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்ற கான்செப்டை வச்சு அச்சீவ் பண்ண முடியும். இது ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு டெக்னாலஜி. இது வந்து முக்கியமாக அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு, மெடிக்கல் ஃபீல்டு, இதில் எல்லாத்துலேயும் ரொம்ப வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே சின்ன சின்ன சென்சார்ஸ் டேட்டாவை இன்டர்நெட் மூலிமா கிளவுடுக்கு அனுப்புறதுனால நம்ம சர்வரில் அதை கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல வச்சு அனலைஸ் பண்ண முடியுது. அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மண்ணில் எவ்வளோ ஈரப்பதம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சென்சார் இருக்குது. இந்த சென்சாரை ஒரு செடியை நட்டு அது கீழே நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்பப்பெல்லாம் மண்ணில் ஈரப்பதம் கம்மியாகுதோ அப்போல்லாம் உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு மோட்டருக்கு இந்த சென்சார் ஒரு சிக்னல் அனுப்பும். இந்த சிக்னல் ரிசீவ் ஆன உடனே அந்த மோட்டர் ஆன் ஆகி இந்த செடிக்கு தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்ற இந்த மண்ணில் இருக்கிற ஈரப்பதம் அதிகமாகும். அந்த ஈரப்பதம் கொஞ்சம் ஒரு லெவலுக்கு மேலே அதிகமான உடனே இந்த சென்சார் என்ன பண்ணுன்னா இன்னொரு சிக்னல் அந்த மோட்டருக்கு அனுப்பிச்சு தண்ணியை ஆஃப் பண்ண சொல்லும். இந்த மோட்டர் ஒவ்வொரு வாட்டியும் ஆன் ஆகும்போதும் ஆஃப் ஆகும்போதும் என்ன டேட்டுக்கு என்ன டைமுக்கு ஆன் ஆச்சு, என்ன டேட்டுக்கு என்ன டைமுக்கு ஆஃப் ஆச்சு அப்படின்ற இந்த இன்ஃபர்மேஷனை இன்டர்நெட் மூலிமா கிளவுடுக்கு அனுப்பிச்சிட்டே இருக்கும். ஒரு மாதம் கழிச்சு இந்த செடியோட வளர்ச்சியும் இந்த மோட்டர் எத்தனை வாட்டி ஆஃப் ஆயிருக்கு, எத்தனை வாட்டி ஆன் ஆயிருக்கு அப்படின்றத இந்த டேட்டாவை வச்சுக்கிட்டோம் இதனுடைய பர்ஃபார்மன்ஸை நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். இதுவே மெடிக்கல் ஃபீல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குழந்தையோட உடம்புல டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சென்சார் இருக்குது. இந்த சென்சாரை அந்த குழந்தையோட உடம்பு மேலே படுற மாதிரி நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா எப்பப்பெல்லாம் டெம்பரேச்சர் ஒரு லெவலுக்கு மேலே அதிகமாகுதோ இமீடியட்டாக அந்த குழந்தையோட அம்மாவுக்கு மொபைல் மூலிமா இந்த சென்சார் ஒரு அலர்ட் அனுப்பும். இந்த மாதிரி சென்சார்ஸை வச்சுக்கிட்டு நீங்களே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய இடம் அர்டினோ. அர்டினோங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் எலக்ட்ரானிக் பிளாட்ஃபார்ம். இதில் நீங்கள் நிறைய சென்சார்ஸை கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த சென்சார்ஸ்லேருந்து என்ன டேட்டா வருது அப்படின்றத நீங்கள் மானிட்டரில் பார்க்கலாம். ஸோ ஒரு டேட்டாஸ் ஒரு அளவுக்கு மேலே போச்சுன்னா என்ன பண்ணணும், அது என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிஷன் மூலிமா நீங்கள் கம்ப்யூட்டர்லேயே ப்ரோக்ராம் பண்ணலாம். அர்டினோ மூலிமா ஒரு டெம்பரேச்சர் சென்சாரை ரீட் பண்ணுறது எப்படின்றத ஒரு சின்ன டெமோவாக பார்ப்போம். இந்த இடத்துல நான் அர்டினோவை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே அர்டினோ இருக்குது. இந்த அர்டினோவை நான் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். சிஸ்டமில் நான் இங்கே என்ன கோடு எழுதுறனோ அந்த கோடு வந்து இந்த அர்டினோவுக்கு ப்ராசஸ் ஆகிடும். இந்த அர்டினோவை வந்து நான் பிரெட் போர்டுக்குள்ளே கனெக்ட் பண்ணி இந்த இடத்துல ஒரு சின்ன டெம்பரேச்சர் சென்சார் வச்சுருக்கேன். இந்த டெம்பரேச்சர் சென்சாரில் என்ன டேட்டா வருதோ அந்த டேட்டா இங்கே இருக்கிற இந்த டிஸ்பிளேயில் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா 28 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா எப்போல்லாம் இந்த டிகிரி வந்து 28 டிகிரின்றது 30 டிகிரிக்கு மேலே போகுதோ அப்போல்லாம் இமீடியட்டாக இங்கே இருக்கிற இந்த லைட் வந்து எரியும். அண்ட் அது கூட கனெக்ட் பண்ணியிருக்கிற இந்த ஸ்பீக்கர்லேருந்து ஒரு அலாரம் சவுண்ட் ஒன்று வரும். ஓகேவா? ஸோ இதுதான் நான் இப்போ இங்கே செட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த டெம்பரேச்சர் சென்சார் வந்து 28 டிகிரி காட்டுது. இப்போ நம்ம 30 டிகிரி ஆகணும்னா இதுக்கு மேலே லைட்டாக ஏதாவது ஒரு சின்ன ஒரு டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணோம் அப்படின்னா இமீடியட்டாக இந்த டெம்பரேச்சர் வந்து 30 டிகிரிக்கு போயிடும். அது வந்து உடனே இந்த லைட் எரிய ஆரம்பிச்சிடும், இந்த அலாரமும் அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ அது எப்படின்றத பார்ப்போம். இப்போது இந்த டெம்பரேச்சர் மேலே நான் லைட்டாக ஒரு சின்ன ஒரு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அது மேலே சூடு வைக்கிறேன். வச்ச உடனே இந்த இடத்துல அந்த டிகிரி செல்சியஸை பார்த்துட்டே இருங்க. ஸோ 34 டிகிரி செல்சியஸுக்கு போயிடுச்சு. ஸோ 30 டிகிரிக்கு மேலே செல்சியஸ் போயிடுச்சு அப்படின்ன உடனே இமீடியட்டாக இந்த அலாரம் மட்டும் டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இது 30 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போன உடனே இமீடியட்டாக அந்த அலாரம்ன்றது அடிக்க ஆரம்பிச்சிருச்சு.
இந்த அர்டினோ எல்லா ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லையும் கிடைக்கும். இதோடைய விலை பேசிக்காக ஒரு 1500 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த அர்டினோ மூலியமாக பண்ணுறது எல்லாமே ஒரு சின்ன ப்ரோட்டோடைப் தான். ஒன்ஸ் இந்த ப்ரோட்டோடைப் ஓகே ஆன பிறகு இதை ஒரு ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் போய் அப்ரோச் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸையும் அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களையும் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஈச் ஒன் டீச் ஒன் அப்படின்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜியோட மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி புதுசாக சில பிஸ்னஸ்கள் உருவாகும், சில பிஸ்னஸ்கள் மறைஞ்சு போகும். அப்படி இன்னும் 10-15 வருஷத்துக்கு அப்புறம் எந்தெந்த பிஸ்னஸ்லாம் இருக்காது அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டு பார்த்தோம்னா அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பிஸ்னஸ் வந்து அட்வொகேட்ஸ்.